பிரதமர் நரேந்திர மோடியுடன் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் தொலைபேசியில் பேச்சு. வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என முகமது யூனுஸ் உறுதி. ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. ஹரியானா மாநிலத்தில் அக்டோபர் 1ஆம் தேதியன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல். அக்டோபர் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிப்பு. EOS 8 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் விண்ணில் வெற்றிகரமாக பாய்ந்தது SSLV-D3 ராக்கெட். மண்ணின் ஈரப்பதம், நீர்நிலைகளை கண்டறிதல், கடல் மேல்பரப்பு காற்றின் செயல்பாடுகளை EOS 8 செயற்கைக்கோள் ஆராயும். தூத்துக்குடி அருகே குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணி 2 ஆண்டுகளில் நிறைவடையும். SSLV-D3 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட பிறகு அளித்த பேட்டியில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி நினைவு நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. வாஜ்பேயி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குரங்கு அம்மை பாதித்த நாடுகளிலிருந்து வருவோரை விமான நிலையம், துறைமுகங்களில் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்த தமிழக பொது சுகாதாரத்துறை சுற்றறிக்கை. காங்கோ மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கடந்த 21 நாட்களில் பயணித்தவர்களின் விவரங்களை சேகரிக்கவும் அறிவுறுத்தல். கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைகளை மத்திய மெட்ரோ நிர்வாக குழு திருப்பி அனுப்பியதாக தகவல். திட்ட அறிக்கையில் மாற்றங்களை செய்து மீண்டும் சமர்ப்பிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் அரசையும் கவனித்துக் கொண்டிருப்பேன் என மு.க. ஸ்டாலின் பேச்சு. கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்கள் மீது பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். கலைஞர் கருணாநிதி உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். நிதி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை செய்யும் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம். உள்ளாட்சி தேர்தலிலும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் EPS வகுக்கும் வியூகப்படி வெற்றிக்கு பாடுபட சூளுரை. மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு 18% GST வரியை ரத்து செய்ய வேண்டும் என்பன உட்பட அதிமுக அவசர செயற்குழுவில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மீனவர்கள் நலனில் மத்திய மாநில அரசுகள் அக்கறை செலுத்தாததை கண்டித்தும் தீர்மானம். மின் கட்டண உயர்வை ரத்து செய்வதோடு மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என அதிமுக அவசர செயற்குழுவில் தீர்மானம். நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதோடு விலையில்லா வேட்டி சேலை, பள்ளி சீருடைகளை சுணக்கம் இன்றி வழங்கவும் வலியுறுத்தல். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நாளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கப் போவதாக வெளியான அறிவிப்புக்கு அண்ணாமலை வரவேற்பு. திட்டத்திற்காக குழாய் பதிக்க நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கான இழப்பீடு நிதி குறித்து உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் RG கர் மருத்துவமனை மருத்துவர்கள் 4 பேருக்கு CBI சம்மன். சாட்சியங்களை கலைக்கும் முயற்சியில் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக 19 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் நாளை மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் அறிவிப்பு. நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படாத வகையில் செயல்படுமாறு அரசு மற்றும் தனியார் மருத்துவர்களுக்கு தமிழ்நாடு மருத்துவத்துறை இயக்ககம் அறிவுறுத்தல். மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் காவல்துறையில் புகார் அளித்து 6 மணி நேரத்திற்குள் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். மீறினால் மருத்துவமனை நிர்வாகங்களே பொறுப்பு என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல்.
மத்திய அரசின் 2022ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. சிறந்த தமிழ் திரைப்படமாக பொன்னியின் செல்வன் முதல் பாகம் தேர்வு. பொன்னியின் செல்வன் படத்திற்காக சிறந்த பின்னணி இசையமைப்பாளர் விருது AR ரஹ்மானுக்கு அறிவிப்பு. பிரம்மாஸ்திரா முதல் பாகத்தின் படத்திற்கு இசையமைத்த பிரீத்தம் சிறந்த இசையமைப்பாளராக தேர்வு. சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக கன்னட படமான காந்தாரா தேர்வு. சிறந்த நடிகருக்கான விருது காந்தாரா படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டிக்கு அறிவிப்பு. சிறந்த கன்னட திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்றது KGF 2. சிறந்த சண்டை காட்சிக்கான விருதுக்கு KGF 2 படத்திற்காக தமிழகத்தைச் சேர்ந்த அன்பு, அறிவு ஆகியோர் தேர்வு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் உள்ள தாதா நாகேந்திரன் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக தகவல். நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமனையும் சேர்த்து வைத்து விசாரித்தும் நாகேந்திரன் ஒத்துழைக்கவில்லை என்றும் போலீசார் தரப்பில் தகவல். கொல்கத்தா முதுநிலை மருத்துவ மாணவியை பலாத்காரம் செய்து கொன்ற குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு விரைந்து நீதி கிடைக்கும்படி செயல்படுமாறு CBIக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தார்.